வணக்கம் மக்களே, ராம் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நம்ம NH 844 அப்டேட் வீடியோ. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் ஒரு ஜூலை மாதம் நினைக்கிறேன், அப்போ வந்து இந்த ரோடை வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சை வந்து கவர் பண்ணோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5 months, இன்ஃபேக்ட் 6 months ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரோடு வந்து எந்த நிலமையில் இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு வந்து அப்போ இருந்த பெண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் நண்பர்களே. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் தொப்பூர் டோல்லேருந்து இந்த NH 844 ப்ரீர் இடத்துல வந்துருக்கேன். ஸோ இங்கேருந்து ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி ட்ரோன் வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஐ ட்ரை டு டேக் சம் ஏரியல் கவரேஜ். ஓகேங்களா? ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ரன் த்ரூ பண்ணுவோம் நண்பர்களே. மக்களே, ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் நம்ம கவர் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ எந்த இடத்துலலாம் மேஜர் ஹர்டில் இருந்துச்சோ அந்த இடத்துல வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, நடுவில் அந்த டேக் டைவர்ஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது. நான் வந்து ரீசெண்டாக இப்போ தான் வந்து ட்ராவல் பண்ணேன் நம்ம TNSTCயில். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணோன்னா இல்லை இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணோன்னு தெரில. ஓகேங்களா? ஸோ நான் அதை வந்து பார்த்துட்டேன். இப்போ நம்ம வியூவர்ஸ்க்காண்டி இந்த அப்டேட்டை வந்து நான் வந்து கொடுக்குறேன் நண்பர்களே. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம போகலாம். மக்களே, இதுதான் நம்ம அந்த இன்டர்சேஞ்சோட அந்த பிரம்மாண்டமான இன்டர்சேஞ்சோட ஒரு ஏரியல் வியூ. ஓகேங்களா? ஸோ நீங்களே வந்து பாருங்கள், புது ஹைவேலேருந்து பழைய ஹைவேக்கு வந்து ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 10 லேன் வந்து கொடுத்துருக்காங்க டூ அண்ட் ஃப்ளோ டிராஃபிக் மூவ்மெண்ட்க்கு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு நல்ல விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா என்னன்னு தெரில நண்பர்களே, இந்த இன்டர்சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் அமையக்கூடிய அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்னதாக ஒரு சோலார் பிளான்ட் மாதிரி வச்சுருந்தாங்க, சோலார் பேனல்ஸ். ஓகே, ஸோ அதுலேருந்து தான் வந்து லைட்டிங் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். விச் இஸ் எ ஃபண்டாஸ்டிக் மூவ் நண்பர்களே. பார்த்தேன்னு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். லாஸ்ட் டைம் நான் வந்து ட்ரோன் எடுத்துகிட்டு வந்தேன், பட் சமூக அது மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, எடுக்க முடியல. ஸோ இந்த வாட்டி கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸ்கோப் யூ என்ஜாய் தட் வியூ, டாப் வியூ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபர்தர் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். மக்களே, என்ன ஏரியல் வியூ வந்து பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்கோடு பைபாஸு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் வில்லேஜ் பேர் வந்து ஜிட்டாண்டஹள்ளின்னு நினைக்கிறேன், அந்த டோல் தாண்டி கொஞ்சம் தூரத்தில். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைவே வந்து 100% வந்து கம்ப்ளீட் நண்பர்களே. ஸோ அடுத்து ஒரு 1/2 hour வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் டிரைவ் வந்து பண்ணலாம், எந்த ஒரு சேலஞ்சிங்கும் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த டேக் டைவர்ஷன் அப் டு ராயக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் பிரிட்ஜிங் வந்து டேக் டைவர்ஷன் 2-3 இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 28 kilometers வந்து நீங்கள் வந்து நல்லா அருமையாக வந்து டிரைவ் பண்ணிட்டு போகலாம். நான் அந்த ஸ்பாட் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஓகே.
மக்களே நான் வந்து ஸ்டார்டிங்கில் எங்கெங்கே வந்து வேலை நடந்துகிட்ருக்கோ சரி அதை மட்டும் வீடியோ கவரேஜ் பண்ணி போடலான்னு நினச்சேன். சரி அதுக்கப்புறம் மைண்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி ஃபுல் லென்த் நம்ம ஒரு டைம் லேப்ஸ் வீடியோ மாதிரி ரெடி பண்ணலாம் சொல்லி தான் நண்பர்களே நான் வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோலேருந்து ஃபுல் லென்த் அதாவது இந்த NHோட ஃபுல் லென்த்தை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. மக்களே இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் அந்த லேண்ட்மார்க்கோட சீக்வன்ஸ் வந்து தப்பாக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஓகே நம்ம அந்த NH844 இருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலக்கோடுக்கு முன்னாடி வந்து ஒரு டோலு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலக்கோடு எக்ஸிட். ஓகே. ஸோ அந்த இடம். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஜிட்டாண்டல்லி இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டைவர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே நம்ம காரில் ஒரு 80-100 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தால் கூட ஒரு 20-25 மினிட்ஸில் வந்து இந்த ஃபஸ்ட் டைவர்ஷனை வந்து மீட் பண்ணணும் நண்பர்களே. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 4 லேனை வந்து சுருக்கி 2 லேனில் வந்து டிராஃபிக் வந்து ரவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்கமிங் டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லேன் ரோடு மாதிரி தான் வரும். ஸோ இங்கேருந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனோட ட்ராவல் பண்ணலாம். அண்டு மக்களே இப்போ நம்ம வந்து ராயக்கட்டை ஊருக்குள்ளே வந்து என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ ஊருக்கு என்ட்ரி ஆக முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைஓவர் வந்து இன்னும் வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த ஃப்ளைஓவர் தாண்டோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராயக்கட்டை ஊர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நண்பர்களே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஊருக்குள்ளே போகாமல் ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கம்ப்ளீட் இந்த புது ஹைவே இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம நின்றுட்டு தென் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரோன் வந்து திரும்பி ஏரியல் வியூ வந்து ஷூட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் மக்களே இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஹர்டில் வந்து இருந்துச்சு. அதாவது ராயக்கோட்டை ஊர் நடுவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 மேம்பாலம் வேலை வந்து பெண்டிங் இருந்துச்சு. அதில் 2 வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே மேம்பாலம் அண்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் ஹைவே, அதாவது ராயக்கோட்டை டு கிளமங்கலம் ரோடு போகக்கூடிய அந்த ஹைவே மேலே வரக்கூடிய மேம்பாலம். ஓகேங்களா. ஸோ நான் லாஸ்ட் டைம் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஏர்லி ஸ்டேஜில் தான் வந்து இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஹோப் பண்ணுவோம் அட்லீஸ்ட் ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ரஸ் வந்து ஆயிருக்குன்னு. ஓகேங்களா. ஸோ நண்பர்களே அகைன் நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு மேஜர் பெண்டிங் ஒர்க் பெண்டிங். அதாவது நம்ம அந்த NH844 ஸ்டார்டிங்லேருந்து ஒசூர் நடுவில் இடப்பட்ட தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு பெரிய ஒர்க் வந்து பெண்டிங் நண்பர்களே. ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரைட் சைட் போனால் ஊருக்குள்ள போவோம், நம்ம கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு இங்கேருந்து நம்ம ஏரியல் வியூ கவர் பண்ணுவோம் நண்பர்களே. ஓகே.
ஹாய் மக்களே, ஏரியல் வியூவில் வந்து பார்த்தீங்களா? ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபயர் ஐடியா வந்து கிடச்சிருக்கோம். இப்போ நம்ம ராயக்கோட்டா ஊர் நடுவில் இருக்கோம். ஸோ ராயக்கோட்டில் வந்து நான் ஏற்கனவே பலரும் சொன்ன மாதிரி 2 இடத்துல வந்து ரயில்வே ட்ராக் வந்து கிராஸ் ஆகுது நண்பர்களே. ஸோ 2 ரயில்வே ட்ராக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயக்கோட்டை டு கிளமங்கலம் ரோடு அது மேலே வந்து ஒரு ஃப்ளைஓவர் வந்து கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்க்குறப்ப அந்த 3வது ரோடு மேலே இருக்கிற ஃப்ளைஓவர் வந்து நல்ல ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. இந்த 2 ரயில்வே ட்ராக் மேலே இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜீரோவாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, ரொம்ப மினிமல் தான் இருந்துச்சு. பட் இப்போ 5-6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, அதாவது நிறையா வந்து ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதே வேகத்தில் வந்து போனோன்னா மேபி ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு 6 to 7 monthஸில் வந்து இந்த ஸ்ட்ரெச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணி பப்ளிக் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க நம்புவோம். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் நம்ம ராயக்கோட்டா ஊருக்குள்ளே தான் வந்து போகணும். இந்த பக்கம் வரேன்னு நினைக்கிறவங்க ஊருக்குள்ளே வந்து போகணும். நண்பர்கள், ராயக்கோட்டை வந்து ரொம்ப சின்ன ஊர். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய ரோடு. ஓகேங்களா. ஸோ நம்ம கிருஷ்ணகிரி டிராஃபிக்கெல்லாம் இந்த பக்கம் வந்து கண்டிப்பாக வந்து தாங்காது. ஸோ நார்மல் டைமில் நீங்கள் வந்து அதாவது ஒரு 10 to 15 minutes வந்து கிராஸ் பண்ணலாம். சப்போஸ் இன்கேஸ் ஏதாச்சும் டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா நண்பர்களே, வி கான்ட் ஹெல்ப். ஒரு 30 to 45 minutes வந்து ஆகும் அது கிளியர் ஆகிறதுக்கு. ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் அந்த பெயினை வந்து நம்ம பேர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. ஸோ ஃபைன். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த கிளமங்கலம் ரோட்டில் இருக்க அந்த ஃப்ளைஓவருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துக்கு வந்து அடுத்து வந்து போவோம். ஸோ அங்கேருந்து நான் வந்து காமிக்கிறேன் அந்த ஃப்ளைஓவர் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு. ஸோ தென் ஃபர்தர் வில் மூவ் டு உதனப்பள்ளி நண்பர்களே. ஸோ அந்த இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டிங் இருக்குது ஒர்க்கு. ஸோ அதை போய் நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா மக்களே, நம்ம பழைய ஸ்டேட் ஹைவேயோட அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் த ஹைவே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மரத்தால் வந்து 2 சைடில் வந்து அடர்ந்த மரங்களால் வந்து கவர் ஆகிருக்கும். ஓட்டுறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வளைவுகள் நெளிவுகள் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் நவ் இட் இஸ் கான். இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஸ்ட்ரெச்சு. ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன், சொன்ன நண்பர்களே. மக்களே, இப்போ நம்ம ராயக்கோட்டை ஊருக்குள்ளே வந்து நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வு இருக்குது. அது வந்து ஒரு பெரிய பாட்டில். ஓகே. ஸோ இப்போ ராயக்கோட்டை உள்ளூர் வாசிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் தான். ஏன்னா இப்போ வந்து இந்த ரோட்டில் வந்து நிறையா வண்டிங்க வந்து வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் அவங்க வந்து லோக்கல் பீப்புள் ஃப்ரீக்வெண்ட் டிராஃபிக் ஜாம்லாம் வந்து சஃபர் ஆவாங்க. அதே மாதிரி இந்த ஊரை கடந்து போகிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம். அன்லஸ் அன்டில் இந்த பைபாஸ் போட்டு முடிகிற வரைக்கும் நம்ம இந்த கஷ்டத்தை வந்து அனுபவிச்சு தான் வந்து ஆகணும் நண்பர்களே. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ ராயக்கோட்டை ஊர் தாண்டி வந்து டுவர்ட்ஸ் ஒசூர் வந்து போயிட்டுருக்கேன். ஓகே. ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்தால் ஒசூர் வந்து போவோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இங்கேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் அந்த கிளமங்கலம் ரோடு வந்து பிடிப்போம். ஸோ தட் நம்ம அந்த ஃப்ளைஓவர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை பார்த்துட்டு அதோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்துட்டு தென் அங்கேருந்து நம்ம டுவர்ட்ஸ் ஒசூர் வந்து போவோம் நண்பர்களே. மக்களே, இப்போ நான் அந்த கிளம்புங்கள அந்த ஃப்ளைஓவர் அந்த ஏரியாவில் இருக்கேன். ஸோ அந்த ஃப்ளைஓவர் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் முன்னாடி எப்படி இருந்துச்சோ ஸோ அதே ஸ்டேட்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் மலை மாதிரி மண்ணை குமிச்சு வச்சுருக்காங்க. மேலே ஏறி பார்ப்போம் எந்த நிலமையில் இருக்குன்னு. ஓகேங்களா. பட் ராயக்கோட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பாலத்தை வந்து முடித்தாதான் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பைபாஸ் பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் ஒன்று பெண்டிங் இருந்தால் கூட நம்மளால் இந்த ஹைவே வந்து ஃபுல்லாக ஃபார் த டைம் பீயிங் வந்து யூஸ் பண்ண முடியாத மக்களே.
ஏதோ ட்ரெயின் வருது மக்களே. இப்போ நம்ம இந்த ட்ரோன் ஷாட்டில் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து மண்ணு திட்டமாக வந்து பார்த்துருவீங்க தூரத்தில். ஸோ அதோட ஆப்போசிட் சைடு தான் நம்ம ஸ்க்ரீனில் ரைட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம இந்த கிளம்பாலம் ரோடு மேலே இருக்க ஃப்ளைஓவர் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, நீங்களே வந்து பார்க்கலாம் எந்த நிலமையில் இருக்குன்னு. அண்டு திஸ் இஸ் டுவர்ட்ஸ் ஒசூர் மக்களே. ஓகே, ஸோ நான் வீடியோ எடுக்கிற பர்பஸ்க்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து விலகி நான் உள்ளார போயிட்டு இருந்தேன் நண்பர்களே. நீங்கள் கிராஸ் பண்ண நினைக்கிறவங்க ராயக்கோட்டையிலேருந்து டெக் டைவர்ஷன் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு பிடிச்சி வந்தீங்கன்னா இங்கேயும் டைவர்ஷன் எடுக்காமல் ஊரை வந்து தாண்டிடலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வில்லேஜ் ஆனால் உதனப்பள்ளி டுவர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஹைவே வந்து ஒரு பெட்டர் ஷேப்பில் வந்து இருக்குது. நடுவில் அலேசிவம் பக்கத்தில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அந்த ரோடு நடுவில் வந்து கோயில் ஒன்று இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வந்து 2-வே 4-வே அந்த மாதிரி தான் வரும். ஓகே, மக்களே நம்ம ராயக்கோட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தால் ஓகே, உங்களுக்கு உத்தனப்பள்ளிக்கு முன்னாடி அலேசிபம்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த வில்லேஜ்க்கு போகக்கூடிய அந்த பழைய ரோடு தான் வந்து நம்ம ரைட் சைடில் பார்க்குறது. லெஃப்ட் சைடில் வந்து புது ஹைவே. ஓகேங்களா. ஸோ டிப்பிக்கலி எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து லெஃப்ட் சைடு அந்த பழைய ரோடில் வந்து போவோம். இங்கேருந்து போனீங்கன்னா மேபி another ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த பழைய ரோட்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு அண்டு உதனப்பள்ளி தாண்டினதுக்கப்புறம் வந்து இந்த ஹைவே வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்களே. பட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சர்வீஸ் ரோடு எடுத்து வந்து நம்ம ஹைவேல வந்து போவோம். நான் லாஸ்ட் டைம் போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மண்ணு பாதையாக இருந்துச்சு. ஓகேங்களா. மற்றபடிக்கு ரோடு வந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம சர்வீஸ் ரோட்லேயே வந்து போவோம். போயிட்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு வந்து பார்ப்போம் நண்பர்களே. நீங்கள் பாருங்கள், மற்ற டிராஃபிக் எல்லாம் பழைய ரோடு மூலமாக வந்து வருது. ஸோ இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் போகக்கூடாதுன்னு மண்ணெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பட் டில் வில் டேக் எ லிட்டில் ரிஸ்க். ஓகே, ஸோ அண்ட் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ளைஓவர். ஓகேங்களா. ஸோ அநேகமாக இது வந்து அலேசிபம்லேருந்து கிளம்பங்கலம் போகிற ரோடை வந்து இன்டர்செக்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ளைஓவர் வந்து ஒரு முடிஞ்ச தருவாயில் தான் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃப்ளைஓவர் தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம போகணும் நண்பர்களே. ஸோ இந்த இடப்பட்ட ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட பெரிய டவுன்ஷிப் ஒன்று பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி முடிஞ்சால் ஒரு செப்பரேட் வீடியோ வந்து போடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடு வந்து முன்னாடி கம்ப்ளீட்டாக பிளாக்கு. ஓகே, நம்மளுக்கு முன்னாடி போன வண்டியெல்லாம் பாருங்கள் திரும்புது. ஓகே, இங்கேருந்து என்ன ஆச்சு, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு மண்ணு பாதை மாதிரி, அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வெஹிக்கல்ஸ் போகுது பார்த்தீங்களா. ஸோ அது போய் ஒரு மண்ணு பாதை இருந்துச்சு. ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃப் ரோடாக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப புழுதியும் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஓகே, நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ரெடிமிக்ஸ் கான்க்ரீட். ஓகே, ஸோ அந்த லாரியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்த நண்பர்களே. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன், இந்த ரோடு போய் அநேகமாக திரும்பி நம்ம அந்த பழைய ஹைவே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட் ஹைவே. ஸோ அதெல்லாம் போய் முட்டு நான் வந்து பார்த்தேன். ஸோ மெல்லமாக நான் அந்த லாரியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன் நண்பர்களே. அண்டு எதிர்பார்த்த மாதிரி பழையபடிக்கு நாங்கள் அந்த ஓல்டு ஹைவேல போய் ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி ஃபர்தராக நான் வந்து ஊருக்குள்ளார தான் வந்து போனேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அலேசிபம் அப்புறம் உத்தனப்பள்ளி நடுவில். ஓகே, இது ரெண்டும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நடுவில் போய் நான் போய் ஜாயின் பண்ணோம். பழைய ஹைவே வந்து பிடிச்சோம். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து டுவர்ட்ஸ் உத்தனப்பள்ளி வந்து நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணோம் நண்பர்களே. அகெயின் நம்ம ராயக்கோட்டில் பண்ண மாதிரி தான் இங்கேருந்து ரைட் எடுத்தால் நேராக ஒசூர் வந்து போகும். ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட் எடுப்போம். லெஃப்ட் எடுத்துகிட்டு ஹார்ட்லி ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ வந்து கிளம்பும் ரோடு வந்து எடுத்து போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்செக்ட் பண்ணுற அந்த ஏரியா வந்து வந்துடும் நண்பர்களே. ஓகேங்களா. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் வந்து என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம். மக்களே, இதுதான் இந்த ரோடோட நிலமை. ஓகே, இப்போ நம்ம பிளேஸ் மார்க்கர் ஒன்று காமிச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து ரோடு பிளாக் பண்ணாங்க. ஸோ அதை தாண்டி நடுவில் கொஞ்சம் ரோடு ரெடியாக இருக்குது. இந்த ரோடு கிராஸ் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் வந்து அப்படியே தான் வந்து கிடக்கு. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது வந்து டுவர்ட்ஸ் ஒசூர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ரோடெல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்குது நண்பர்களே.
உத்தரப்பள்ளி ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஹர்டல் வந்து நம்ம ராயக்கோட்டை தான். ஓகேங்களா. ஸோ அங்கே வேலை முடிஞ்சுன்னா ஃபண்டாஸ்டிக். ஓகேங்களா. ஸோ இது கூட ரொம்ப அவ்வளோ பெரிய சேலஞ்சிங் இதெல்லாம் தெரில. ஸோ இங்கே வந்து ஃப்ளைஓவர் போடுறதா இல்லை அண்டர் பாஸ் போடுறதா அந்த பாலிசி டிசிஷன் ஏதோ பெண்டிங் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு தெரில, அத்தன்டிக்னு தெரில. ஓகேங்களா. பட் அதான் வந்து யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம், அது கூட ஞாபகம் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்போ வந்து சொன்னாங்க நண்பர்களே. அண்டு ஒரு வழியாக மக்களே இங்கே கவரேஜ் முடிச்சுட்டு நான் வந்து கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா இருட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அன்ஃபினிஷ்டு செக்ஷன் இருந்துச்சு. சரி அதையும் வந்து டே லைட்லேயே காமிச்சிடலான்னு நான் வந்து கிளம்புனேன். பட் நடுவில் கொஞ்சம் மாட்டிட்டேன். ஓகேங்களா. எப்படி வெளியே வரதுன்னு தெரில, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி திரும்பி மண்ணு பாதையில் வந்து ஹைவேல உத்தரப்பள்ளி தாண்டி ஹைவேல ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டேன் நண்பர்களே. அண்டு இந்த ஃப்ளைஓவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒசூர்லேருந்து சவுத் சைட் ட்ராவல் பண்ணுறப்ப உத்தனப்பள்ளி ஊருக்குள்ளே போகிறதுக்கான அந்த சர்வீஸ் ரோடு வந்து இந்த ஃப்ளைஓவருக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ளைஓவரோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்த்த மாதிரி இது வந்து 100% வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. பாருங்கள், நீங்களே வந்து லைட்டெல்லாம் வந்து போட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அண்ட் உத்தனப்பள்ளி தாண்டி ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு அந்த டோல் பிளாசா, 2வது டோல் பிளாசாக்கான ஏரியா வந்து இருக்குது. இங்கே வந்து டோல் பிளாசா எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீயாக இந்த ரோடை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் தூரம் அப்படியே ஃபர்தராக போனோம்னா அந்த 3rd அன்ஃபினிஷ்டு செக்ஷன் வந்து நம்ம வந்து தொடுவோம் நண்பர்களே. ஸோ இது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனமாவு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து கிராஸ் பண்ணுறோம். மக்களே இந்த 90 கிலோமீட்டர் ஹைவேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் ப்ரொடெக்டட் ஜோனில் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உண்மையிலே யானைகள் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து கூட்டமாக வந்து கிராஸ் ஆகும். ஸோ இதுக்கு அநேகமாக இந்த கிளியரன்ஸ் கிடைக்கிறதுனால தான் வந்து லேட் ஆச்சுன்னு நான் வந்து நம்புகிறேன். பட் இருந்தாலும் கல்வெட் வேலை அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இன் பிட்ஸ் அண்ட் பீஸஸாக வந்து அங்கங்கே மண்ணை வந்து ரெப்பிட் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது கூட ஒரு பெரிய சேலஞ்சு வந்து கிடையாது நண்பர்களே. ஓகேங்களா. ஸோ ஊருக்குள்ளரெல்லாம் போல் ஊருக்கு அவுட்டரில் தான் வந்து இருக்குது. ஓகே. ஸோ ஒன்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் மேபி ஒரு சொல்யூஷன் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த யானைகள் வந்து சேஃபாக ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு அனிமல் என்னது பைபாஸா, அது என்னென்னு எக்ஸாக்டாக என்ன சொல்லுவாங்கன்னு மறந்துட்டேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு காரிடார் வந்து செட் பண்ணிவிட்டு அது பண்ணால் ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும். மக்களே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த NH 844 பற்றின 3வது வீடியோ வந்து இது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவும் இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் எந்த லெவலில் வந்து ஒர்க் நடந்திருக்குன்னு காமிக்கிறதுன்னு அப்டேட் வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட ஒரு அடிப்படை டீட்டெயில் வந்து கம்பைல் பண்ணி போட்டிருப்பேன். அதாவது இந்த ப்ராஜெக்டோட லென்த்து, ஓகே, ஸோ இதோட அலைன்மெண்ட்டு, ஸோ இந்த ரோட்னால என்ன ஒரு பெனிஃபிட்டு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கம்மி ஆகுது, எவ்வளோ ரூபாயில் வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, எத்தனை ஃபேஸில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இன்டர்நெட்டில் அவைலபிள் டேட்டா வந்து கம்பைல் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ இந்த ரோடை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோ முடிகிற இடத்துல அந்த எண்டு கார்ட்லையும் வந்து நான் வந்து போடுறேன். ஸோ ஆர்வமுள்ள நண்பர்கள் அதை போய் பாருங்கள் நண்பர்களே. அண்டு மக்களே, அட்லாஸ் நம்ம வந்து ஒசூர் நெருங்கிட்டோம். ஸோ இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளமங்கலம் டு துரப்பள்ளி. ஓகேங்களா. ஸோ அந்த இன்டர்செக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து டிராஃபிக் வந்து கம்ப்ளீட் அளவு கிடையாது. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ரைட் எடுத்தோம்னா ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய ஹைவேல போய் ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ துரப்பள்ளி ரோடு பிரியிற இடத்துல போய் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஒசூர் ஊருக்குள்ள வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4-வே வந்து ஆல்ரெடி போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ எந்த சேலஞ்சும் வந்து இருக்காது. ஓகேங்களா. ஸோ இந்த ரோடு இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற ரோடு வந்து ஆசிரியஸ் வில்லேஜ் ரோடு அப்படி தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ இதுக்கு பேரலாக அந்த STRR ரிங் ரோடு வந்து வருது நண்பர்களே. ஓகே. ஸோ அதோட சீரிஸ் வந்து நான் தனியாக போட்டுட்ருக்கேன். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள் அதையும் போய் பாருங்கள். அண்டு மக்களே, இப்போ நம்ம அப்டேட் வீடியோ வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ ஓவரால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடை வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை நான் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் வீடியோ வந்து சொல்லிட்டேன், 4-5 மாதம் முன்னாடியே சொல்லிட்டேன். வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலான்னு. ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோக்கும் இப்போ நம்ம எடுத்த வீடியோக்கும் நடுப்பட்ட என்ன அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த நடுவில் டேக் டைவர்ஷன் வந்து உண்மையிலே 2-3 தவிர மிச்செல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சிட்டாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 2வது நம்ம பாலக்கோடு எக்ஸிட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஹோட்டல்ஸ் வந்து வந்துருச்சு. அண்டு நடுவில் ஒரு நயராவோட ஃபியூல் ஸ்டேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஓகேங்களா. ஸோ ராயக்கோட்டை பக்கத்தில் பார்த்த மாதிரி ஞாபகம். ஓகேங்களா. ஸோ அது இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. எப்படி நம்ம ராயக்கோட்டை உதனப்பள்ளி நடுவில் தான் வரணும், ஊருக்குள்ளே தான் வரணும். ஸோ ஊருக்குள்ளே வந்து ஃபியூல் ஸ்டேஷன் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து எந்த சேலஞ்சும் இல்லை. ஓகே. ஸோ பஞ்சர் ஷாப்ஸு மற்ற ஒரு பேசிக் ஷாப்ஸ் வந்து அங்கங்கே வந்து தென்பட ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. ஸோ தாராளமாக இந்த ரோடை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்டு பெங்களூர் வாழ் மக்கள் ஒகேனக்கல் டூர் ஊர் போகணுன்னா கூட யூ கேன் கிவ் எ ட்ரை. இந்த புது ஹைவே வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து டைமும் கிலோமீட்டர் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா. சரி மக்களே, இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ இதே சீரீஸில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒசூர்லேருந்து ஃபர்தராக கர்நாடகா அந்த நெர்லூர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது நடுவில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் STRR அந்த சீரீஸை வந்து போடுறேன். ஓகேங்களா மக்களே. ஸோ ஸ்டே டியூன், தொடர்ந்து ஆதரவு வந்து அழிங்க. ஓகேங்களா. ஸோ இன்னொரு அப்டேட்டில் பார்க்குற வரைக்கும் ஐ எம் சைனிங் ஆஃப். டேக் கேர். டாடா, பை பை, see you.